ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கம்ப்யூட்டர் வந்து டஸ்ட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா என்னென்ன ப்ராப்ளம் வரும், அதை எப்படி க்ளீன் பண்ணுறது, அதுக்கான டிப்ஸ் என்னங்கிறது வாங்க அந்த வீடியோவில் எப்படின்னு பார்க்கலாம். உங்கள் சிஸ்டத்தை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ளோயரில் அதிக ஸ்பீடில் வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணக்கூடாது ஏரில். அதனால் வந்து இதில் ப்ளோயரில் பார்த்தா 1 to 8 வரைக்கும் ஸ்பீட் இருக்குது. நான் வந்து 1 மட்டும் செலக்ட் பண்ணுறேன். க்ளீன் பண்ணுறப்போ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து மைன்யூட்டாக வச்சு பண்ணுங்கள். பாருங்கள், டஸ்ட்லாம் வெளியே வந்துகிட்ருக்கு. போர்டுக்கு அடியில், அந்த ப்ராசஸருக்குள்ளே, சில பேர் அதிக ஸ்பீடில் வச்சு பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம்னா போர்டு வந்து ஏதாவது சர்க்கியூட் வந்து டேமேஜ் ஆகிரும். அதனால் லோ ஸ்பீடில் வச்சு தான் நம்ம பண்ணணும். மெயின் வந்து அந்த ப்ராசஸரில் தான் நீங்கள் மெயினாக வந்து அடிக்கணும். பேக் சைடு எஸ்எம்பிஎஸ் பின்னால். இப்போ வந்து மெயினாக வந்து அந்த ரேமை வந்து கழட்டி, சில பேர் மேலோட்டமாக வந்து ரேம் க்ளீன் பண்ணுவாங்க. பட் ரேமை கழட்டி உள்ளே இருக்க ஸ்லாட்டில் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். பாருங்கள், இப்போ நான் ரேம் கழட்டுறேன். க்ளீன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா சுத்தமாக க்ளீன் ஆயிரும். இப்போ உங்கள் சிஸ்டம் டஸ்ட் இருக்கனால என்னென்ன ப்ராப்ளம் வருங்கிறத பார்க்கலாம். இப்போ அடிக்கடி சிஸ்டம் வந்து ஹேங் ஆயிரும். இப்போ வந்து ப்ளூ கலர் ஸ்க்ரீன் வந்து அடிக்கடி வந்து சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆயிரும். சிஸ்டம் வந்து அதிகமாக சூடாயிரும். நீங்கள் ஏதாவது மெயினாக டைப் பண்ணும்போது அது வந்து அப்படியே ஹேங் ஆயிரும். அப்புறம் நீங்கள் சிஸ்டம் வந்து ஆன் பண்ணுறப்போ ரொம்ப ஸ்லோவாக வந்து ஆன் ஆகும், ஸ்லோவாக வந்து ஷட் டவுன் ஆகும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரப்போ நம்ம வீட்டில் இருக்கிற, இல்லை ப்ளோயர் இல்லாட்டி உங்கள் வீட்டில் இருக்கிற ப்ரஷ் இருக்குது இல்லையா, அதை வச்சு கூட நீங்கள் வந்து க்ளீன் பண்ணலாம். இல்லை ப்ளோயர் நீங்கள் வாங்கினாலும் ப்ளோயர் வச்சும் நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு அதை க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படியே இல்லாட்டி சில டூல்ஸ் கிட்டெல்லாம் இருக்குது, அதை நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதை அப்படி கூட நம்ம பண்ணிக்கலாம். இன்னும் வேணும்னா சின்ன மிஷின்ஸ்க்கு ஒன்று இருக்குது. போர்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக சின்ன சின்ன மிஷின்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் ஆன்லைன் வந்து பர்ச்சேஸ் பண்ணி அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மெயினாக வந்து உங்கள் சிஸ்டம் வந்து ஆன் ஆகலை, ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குன்னா முதல்ல வந்து கம்ப்யூட்டர் சர்வீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ளே இருக்க டஸ்ட்டை தான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ரேமாக இருக்கட்டும் ஒவ்வொன்றா வந்து செக் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம எடுத்த உடனே நம்ம வந்து ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குது, ஹேங் ஆகிட்டே இருக்குன்னா ஃபஸ்ட்டு நம்ம ரேம் அப்கிரேட் பண்ணுறது, ஓஎஸ் போடுறதெல்லாம் அதுக்கப்புறம் பார்க்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சிஸ்டத்தை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு உங்கள் அடுத்த சர்வீஸ் எல்லாமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 6 months 1 year வந்து கம்பல்சரி டெஸ்க்டாப்போ இல்லை லேப்டாப்போ வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணால் இன்னும் மெயின்டைன் பண்ணலாம் சிஸ்டத்தை, எந்த ப்ராப்ளம்ஸ் இல்லாத. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.